ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது நீல் கவனி சொல். இந்த காலை என்பது ஒரு அழகான விஷயம் இல்லை? பாருங்கள், இன்னைக்கு காலை பொழுது பார்க்கும்போது ரொம்ப இனிமையாகவும் அழகாகவும் இருக்குது. ஒரே மணி கிட்டத்தட்ட 8 போகுது. ஒரு பனி மூட்டமாக மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு இப்போ தான். ஸோ அழகான தருணம். பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கத்து ஆஃபீஸ் கிளம்புறவங்க, பரபரப்பாக பால் பாக்கெட் போட போகிறவர், மளிகை கடைக்கு போய் காய்கறி வாங்குறவர். ஸோ இந்த இனிய காலை பொழுதுன்றது ஒரு அழகான பொழுது. இந்த ரோடு கொஞ்சம் லோன்லியான ரோடு தான், ஆனால் ஜனங்க போகிறதும் வர்றதுமாக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், இந்த பக்கம் ஜனங்க போகிறாங்க, அந்த பக்கம் வராங்க, வேலைக்கு ஓடுறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிகிட்ருக்காங்க. ஸோ இந்த காலைன்றது ஒரு ஒரு ரொம்ப அழகான விஷயங்க. ஏன்னா நான் இந்த காலையில் இருந்துச்சு, இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாக்கிங் போகிறேன். நான் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஏரியாவில் வாக்கிங் போகிறேன். ஸோ அந்த ஏரியாவில் வாக்கிங் போகும்போது அந்த ஏரியாவில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது ரொம்ப இனிமையாகவும் அழகான தருணமாகவும் இருக்குது. ஸோ இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பிளேஸு. சுற்றி ஓப்பன் தான். இதை பாருங்கள், இதுதான் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு. என்னங்க நம்ம மூஞ்சி தெரிய மாட்டேங்குதுன்னு நான் யோசிக்கிறேன். இதான் நம்ம மார்னிங் டைமு. ஒருத்தர் நண்பர் வாக்கிங் போகிறாரு. சாரி, கிட்டத்தட்ட ஜாக்கிங் தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஜாக்கிங் போகிறாரு. ஸோ இனிய காலை பொழுது எல்லாருக்கும் இனிதான நாட்கள் இன்று இனிதே அமையும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவுகளால் தான் மாற்றங்கள் வருது. மாற்றங்கள் எதுவும் தானாக வர்றதில்லை, புரியுதுங்களா? மாற்றங்களை நோக்கி தான் ஒவ்வொருத்தரும் ஓடுறோம். லைஃப்பில் நம்ம கடன் பிரச்சனை தீருமா, நம்ம நோய் தீருமா, நமக்கு இங்கேருந்து வர வேண்டிய பணம் வருமா, நம்ம எடுக்கிற பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமா, இப்படின்னு சொல்லி பல எதிர்பார்ப்புகளோட இன்றைக்கி வேலைக்கு போகிறோம், ஒரு இன்க்ரிமெண்ட் வருமா. ஸோ எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு கவலை இருக்குது, ஒரு தேவை இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடுறோம். அந்த ஓட்டத்துக்கு பதில் எங்கே கிடைக்குன்னா விடாமுயற்சியில் தான் கிடைக்கும். ஸோ எதையுமே விட்டுறாமல், கடன் கஷ்டம் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எதையுமே இந்த இடத்துல முடியாதுன்னு நினைக்காம நம்ம தொடர்ந்து அதை நோக்கி பயணிக்கும் போது நிச்சயமாக ஒரு இடத்துல நமக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ நல்ல விஷயங்களை திங்க் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் சொல்லுவாங்களே, நல்ல விஷயங்கள் நல்லவைகளே ஈர்க்கிறதுன்னு. இந்த பிரபஞ்சத்தோட விதி என்ன தெரியுமா? நீ எதை நினச்சிட்டே இருக்கியோ அது ஒன்றை வந்து சேரும், அது ஒன்றை தேடுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல வகைகளை யோசிச்சுட்டு இருக்கனா நல்லவைகள் ஒன்றை தேடி வரும். இல்லை கெட்ட சிந்தனையோடு நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்களை தேடி வரும். ஸோ அதனால் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க, கெட்ட சிந்தனைகளை விட்டுருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையும். இந்த காலை சொன்ன இந்த ஜோசியக்காரர் என்ன சொல்கிறாரு, அந்த ஜோசியக்காரர் என்ன சொல்கிறத விட்டுட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வாயிலேருந்து நல்ல வார்த்தைகள் வருமா, தீய வார்த்தைகள் வருமா, நம்ம நல்ல